வணக்கம் ரிஸ் மீடியா நேயர்களே. இன்று அரசியல் மேடை நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வந்திருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் அப்துல் ஷபீக் அவர்களை சில கேள்விகளை கேட்க வந்திருக்கிறோம். வாருங்கள், நாம் கேட்போம். வணக்கம். தோழர் விஜய் அவர்களுக்கு ரோட் ஷோ நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி தரல. அவர் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில 5ஆம் தேதி ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழக அரசு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்ததன் விளைவு 41 உயிர்கள் கரூரில் இறந்தன என்பது தமிழ்நாடு முழுக்க இல்ல, உலகம் முழுக்க இல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு. அந்த 41 உயிர்களை கூட 16 நாள் காரியம் கழித்துத்தான் நாங்கள் பேசுவோம் என்று சொன்ன கட்சி தாவேகா, தமிழக வெற்றி கழகம். ஒரு கட்சியில அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட செயலாளரோ அந்த பொறுப்பாளர்களோ ஒரு சம்பவம் நடக்குது, அவங்களுக்கு அது புதுசு இருந்தாலும் கூட ஒரு இறப்பு 41 உயிர்கள் இறக்குறதுன்ற ஒரு பதட்டத்துல அவங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது கட்சியில உறுப்பினரா இருக்கிறவங்க ஒரு மாவட்டத்துக்கு உட்பட்டவங்க செய்யலாம். ஆனா ஒட்டுமொத்த கட்சியிலேயோ மாநில நிர்வாகிகள் மொத்த பேரும் தலைவர் உட்பட ஒளிஞ்சுகிட்ட ஒரே கட்சி இந்த தமிழக வெற்றி கழகம் தான். இது போல பாண்டிச்சேரியில ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி கேட்டு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் அவர்கள் ஒரு 3-4 முறை முயற்சி செய்தாங்க. அந்த முயற்சிக்கு அங்க பாண்டிச்சேரியில இருக்கிற காவல் துறை என்ன சொல்லுதுன்னா அதை அனுமதிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு பெரிய ரோடுகள் வைத்திருக்கும் தமிழ்நாட்டிலேயே இந்த நிகழ்வு நடந்து இந்த மாதிரி ஒரு அவலம் நடந்திருக்குன்னா அந்த பாண்டிச்சேரி என்பது ஒரு சிறிய ஒரு மாவட்டம் எப்படி தமிழ்நாட்டுல இருக்குதோ அது போல ஒரு மாவட்டம் தான் அந்த பாண்டிச்சேரி முழுக்க இருக்குது. சிறிய ரோடு, குறுகலான பாதை. அங்க இந்த மாதிரி ரோட் ஷோ நடத்தினா இந்த 41 உயிர் அல்ல, ஏகப்பட்ட உயிர்கள் அங்க உயிர் போகும் சூழல் ஏற்படும் காரணத்தினால் அவர்கள் அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க. அதை தாண்டி முதலமைச்சரை அங்க ரங்கசாமியை நேரில் சந்திக்கிறதுக்கு பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா எல்லாரும் போய் நேர்ல போய் புதுச்சேரி முதலமைச்சரை பாக்குறாங்க. அவரும் பாத்தீங்கன்னா அனுமதி காவல்துறை கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா பாரத் ஜனதா கட்சி ரங்கசாமி அவர்களை நேர்ல சந்திக்கிறாங்க அங்க பாண்டிச்சேரியில. இது எதை ஒப்பிட்டு காட்டுதுன்னு உங்களுக்கே தெரியும். 16 நாள் கழித்து அவங்க வெளியே அந்த நிகழ்வை பத்தி அந்த கட்சி பேசுதுன்னா சிபிஐ விசாரணைக்கு போன பிறகுதான் அந்த கட்சியே வெளியே வருது. சிபிஐ யார் வசம் உள்ளதுன்றது மக்கள் அனைவருக்கும் தெரியும். அது பிஜேபி கையில இருக்கு. இவங்க பேசிட்டு ரங்கசாமி கிட்ட, அவர் முதலமைச்சர் கிட்ட பேசிட்டு போன பிறகு உடனே பாரதிய ஜனதா கட்சி அங்க பேசுதுன்னா இவங்க யாரோட கைகூலி, யார் சொல்லி இவங்க செய்யறாங்க அப்படின்றத நாம பார்க்க வேண்டிய சூழல். பற்றி தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன தோழர்? வெற்றி கழகத்தோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவோட பேட்டியில பார்த்தேன். ஊழலை பற்றி அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் இந்தியாவிலேயே எந்த கட்சியும் கொடுக்காத அளவுக்கு அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஊழல் செய்யுங்க, யாரையும் கொல்லாம ஊழல் செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா அது இந்த தற்கூரி கட்சி தான் இருக்கும். ஏன் நம்ம தற்கூரின்னு சொல்றோம்னா, ஒரு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளருக்கே இந்த அளவுக்கு தான் மூளை இருக்குதுன்னா, இந்த அளவுக்கு தான் அவங்களோட மனசுல என்ன இருக்குன்னா, இவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வர முடியாது, வந்தா மக்களை கொல்லாம அவங்க ஊழல் பண்ணுவாங்க. அத இப்பவே அவர் வெளிப்படையா பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறார். தன்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்ட்டு முழக்கம் வர்றாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். ஆனா ஒரு தலைவரே பாஜக கிட்ட சில விஷயங்களை செஞ்சு கூடன்ட்டு கோரிக்கை வைக்கிறாரு. இதை பத்தி ஒரு கருத்து என்ன தோழர்? அவரு A4 சீட்ல எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மோடிஜி நீட்டு விளக்குங்க, மோடிஜி கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு கச்சத்தீவோட வரலாறு என்னன்னு தெரியாது, நீட்டு எதுக்குன்னு தெரியாது, நீட்டுனால மக்களுக்கு மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைன்றதும் தெரியாது. அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஓபன் மேடையில மைக்க கையில புடிச்சு மோடிஜி மோடிஜின்னு சொன்னா நடந்துரும் நினைக்கிறாரு. இவ்வளவுதான்
அவருக்கு உண்டான மூளையும் சரி, அவருக்கு எழுதி கொடுத்தவங்க சொல்றதும் சரி. பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ரோட் ஷோவா இருந்தாலும் சரி, அவரால வந்து ஏன் மக்களுக்கு முன்னாடி வந்து 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேல கண்டினியூஸா பேச முடியலன்றத கொஞ்சம் தெளிவா சொல்ல. தாவேகா கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் அவரே சொல்லியிருக்காரு, 3 நிமிஷத்துக்கு மேல 3 நிமிஷம் தான் நான் பேசுறதுக்கு வரேன், அதுக்கே வந்து என்ன காவல்துறை அனுமதிக்க மாட்டுதுன்னு சொல்றாரு. அவருக்கு எழுதி கொடுத்தது பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் தான். அதுக்கு மேல அவரால் பேசவும் தெரியாது, அதுக்கு உண்டான ஆற்றலும் அவருக்கு இல்ல. அவருக்கு இல்ல 3 நிமிஷம் தாண்டி பேசணும்னா அவர்னா கக்கனை பத்தி பேச போறாரா, ஐயா காமராஜரை பத்தி பேச போறாரா, இல்ல புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி பேச போறாரா, இல்ல கார்ல் மார்க்ஸை பத்தி பேச போறாரா, இல்ல தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனை பத்தி பேச போறாரா, இல்ல வரலாறு தான் இவருக்கு தெரியுமா? தமிழ்நாடு என்பது தனி நாடு அல்ல, அது முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். இது இந்தியாவில் ஒரு பகுதி, இந்தியா என்பதும் ஒரு நாடு அல்ல, அதுவும் அவருக்கு தெரியாது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு, கலாச்சாரம், மொழி, எண்ணற்ற விஷயங்கள் அடையதான் தமிழ்நாடு. அதை பத்தியாவது அவருக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. இது தமிழ்நாடை பற்றி பேசினாலே 3 நிமிஷம் போதாது என்பதுதான் எனது கருத்து. தோழர், இப்ப வந்து பரவலா வந்து சின்ன தளபதினு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரூமர் மாதிரி சுத்திட்டு இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? தோழர் அருமையான கேள்வி கேட்டாரு. நீங்க விஜய் படத்திலேயே பார்த்திருப்பீங்க, அவரோட தலைவர் படத்திலேயே குட்டி பகவதின்னு சொல்லிட்டு ஒரு வடிவேல் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அது போலதான் குட்டி தளபதி இவர் பாத்தீங்கன்னா திருச்சியில நடக்கிற பொதுக்கூட்டத்துக்காரங்க சொல்லு, கரூர்ல நடக்கிற ரோட் ஷோவா இருக்கட்டும் சொல்லு, விழுப்புரத்துல நடந்த விக்கிரவாண்டியில நடந்த பொதுக்கூட்டமா இருந்தாலும் எல்லாத்துக்குமே அனுமதிக்கு இவருக்கு மட்டும் தான் போவார். ஏன்னா கட்சியில இவர் மட்டும் தான் இருக்காரு போல. அந்த மாவட்டத்துக்கு சேர்ந்த மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, அந்த பொறுப்பாளர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து அனுமதி கடிதம் கொடுக்கறதுக்கு எல்லாம் போறதுக்கு பதிலா இவரே நேரடியா போவார். இவர் போய் விமான நிலையத்துல இறங்கினாருன்னா அவரை வரவேற்கிறதுக்கு ஒரு கூட்டம் நின்றுகிட்டு தளபதி டிவிக்கேன்னு கத்திட்டு இருப்பாங்க. அது மாதிரி இவர் ஒரு குட்டி பகவதியா வளம் வரணும்னு ஒரு ஆசை அவருக்கு. என்ன விஜய் அவர்கள் ஒல்லியா இருக்காரு, இவர் ஒரு குண்டு பகவதியா எல்லா மக்களுக்கும் தெரியணும்னு அவர் நினைக்கிறாரு போல. சரி தோழர், ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து மக்களுக்காக போராட்ட காலத்துல இருந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாங்க. இப்பெல்லாம் சினிமால நடிச்சாவே சிஎம் ஆயிடலாம்னா தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்கு? இதை பத்தி ஒரு கருத்து என்ன? தமிழ்நாட்டுல கட்சின்றது யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், அது இன்னார் தான் ஆரம்பிக்கணும், இவங்க தான் ஆரம்பிக்கணும்ன்றது கிடையாது. சினிமா துறையில இருந்து வரவர் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா நாட்டை ஆளணும்னா அது குறைந்தபட்ச மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு தலைவனா இருக்கணும்ன்றதுதான் மக்களோட எதிர்பார்ப்பு. தல அஜித்தை பத்தி சொல்லணும்னா, வெள்ளம் வந்தப்போ, சென்னையில வெள்ளம் வந்தப்போ தான் வீட்டையே திறந்து மக்களுக்காக இடம் கொடுத்தவர் தல அஜித். சூர்யா பத்தி சொல்லணும்னா அவரும் சினிமா துறையை சார்ந்தவர்களை பத்தி சொல்றேன். சூர்யா பத்தி சொல்லணும்னா அவரு பல மாணவிகளை மருத்துவராக்கி இருக்காரு. கார்த்தியை பத்தி சொல்லணும்னா, நடிகர் கார்த்தியை பத்தி சொல்லணும்னா உழார் பவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு பவுண்டேஷன் நடத்தி அது விவசாயத்திற்காக, அது விவசாயம் தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவத்தை அறிந்து அவர் செயல்பட்டு இருக்காரு. சரிங்களா? அதை தாண்டி ஒரு சின்ன சேனல்ல, டிவி சேனல்ல வந்து இன்றைக்கு ஒரு சினிமா துறையில வளம் வந்துட்டு இருக்க கேபிஒய் பாலா, அந்த தம்பி கிட்ட கத்துக்கணும் கலா அரசியல்னா என்னன்னு, மக்களுக்கு என்ன தேவைன்னு. வெள்ளத்துல பாதிக்கப்படும் போது அந்த எங்க பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சது இல்லாம, அந்த எந்த இடத்துல வந்து ஆம்புலன்ஸ் இல்லாத பகுதிகளுக்கு ஆம்புலன்ஸ் கொடுப்பதும், இல்லாதப்பட்ட ஊனமற்றவர்களுக்கு அந்த மிதிவண்டியும் அவருக்கு சார்ந்த பொருட்களை கொடுப்பதும், அது மக்களுக்கு தேவையான பொருட்களை வந்து அவன் சம்பாதிக்கிற பணத்துல இருந்து எனக்கு 15,000 ரூபாய் போதும் என் மாச வருமானம், மாச செலவுக்கு அப்படின்னு சொல்லி அவன் வந்து எப்படி மக்களுக்கு உதவுறானோ அது மாதிரி குறைந்தபட்ச களத்துல நின்று பண்ணவங்க தான் இன்னைக்கு சாதிச்சிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்தா இருக்கட்டும், அவர் வந்து நடிப்பு துறையில இருந்து இருக்கும்போது மக்களுக்காக அன்றாட பசி தீர்த்த ஒரு மாமனிதர் விஜயகாந்த் அவர்கள். அது போலதான் புரட்சி திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவங்க முன் உதாரணமா காட்டுறாங்க. அவர் வரலையா சினிமா துறையில இருந்து அப்படின்னு சொல்றாங்க. சினிமா துறையில இருந்து அவர் வந்தாலும் கூட அவர் ஐயா ஈவேரா அவர்களின் கொள்கை பற்றாளராக அவர் இருந்தவர். தந்தை பெரியாரின் கொள்கை பற்றாளராக இருந்தவர். அண்ணாவின் வழித்தோன்றலாக வந்தவர். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அண்ணாயிசம் அதை பேஸ் பண்ணி தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சாரு. அவர் கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்துல எண்ணற்ற சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் மாமன்றமும் அனைத்து தேர்தலையும் பார்த்து, களத்தையும் பார்த்து, மக்களையும் சந்தித்து தான் அவரு அரசியல் செய்தார் ஒழிய
நேரடியா நடிச்சு முடிச்சு திரும்பி வந்துட்டு திருப்பி இன்னொரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு நடிகர் அல்ல அவரு. களத்துல நின்று மக்களுக்காக போராடுங்க, மக்களோட வலிய வேதனை தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் மக்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்க முதலமைச்சராவோ இல்ல துணை முதலமைச்சராவோ ஆவதற்கு உகந்ததா இருக்குன்றதான் நாங்க சொல்றோம். நேரடியா வந்து ஒண்ணுமே தெரியாம 41 உயிர்கள் கொன்ற பிறகும் அந்த 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 இழப்பு நடந்த பிறகு கூட அதை நேரில் சந்திக்காம மகாபலிபுரத்துல இருக்கிற ரெசார்ட்டுக்கு வர வச்சு தமிழ்நாடு அல்ல இந்தியாவிலேயே எந்த தலைவரும் எந்த கட்சியும் செய்யாத ஒரு செயலை தான் விஜய் அவர்கள் செஞ்சாங்க. அந்த இடத்துல வந்து போன மக்கள் கூட சொல்றாங்க, விஜய் அவர்கள் சாப்பிடவே இல்லை, அவர் சாப்பிடவே இல்லை, தூங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாரு, எங்க காலெல்லாம் வந்தாரு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, விஜய் அவர்களே சாப்பிடுங்க சொல்லக்கூடிய மக்கள் இருக்கும் இந்த தமிழ்நாடு கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சாதாரணமா வந்து சாப்பாட்டுக்கு மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு நான் கேள்விப்பட்டுக்கிறேன். இப்போ ஒரு தலைவர் மான் ஊறுகாய் சாப்பிடலான்றாரு, அதை பத்தி உங்க கருத்து என்ன? பூண்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், ஏன் தக்காளி ஊறுகாய், ஏன் கருவாடு வைத்து கூட ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய், மட்டன் ஊறுகாய் கூட வந்துருச்சு. இதுல ஒரு ஊறுகாவா தான் நான் மான் ஊறுகாவையும் நான் நினைக்கிறேன். அத நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஒருங்கிணைப்பாளர் சொல்றாரு, தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார் மான் ஊறுகாய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாரு. உடனே இவர் சொன்னாராம், இவர் மனசுல நினைச்சாரா, நான் கராத்தாலாம் பழகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அது ஏத்துக்குமா அப்படின்ற இதுல நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேதகு தலைவர் அவர்கள் சொன்னாங்களாம், அப்போ இவர் மான் ஊறுகாய் சாப்பிடறதுக்கே பயப்படுறாரு, அவர் எங்க சண்டை கிட்ட போடுவாரு அப்படின்னு மேதகு தேசிய தலைவர் சொன்னாரதா அவர் ஒரு மேடையில பதிவு பண்றாரு. ஆம ஓட்டுல பயணிச்சது போய், இட்லியில கறி வச்சு சாப்பிட்டது போய், ஆம கறி சாப்பிட்டது போய், வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இப்போ அவர் கனவுல சொல்லியிருப்பாரு போல இருக்கு தேசிய தலைவர், மான் ஊறுகாய் சாப்பிடுங்க சீமான் அவர்களே, அப்போதுதான் எனர்ஜியா பேசும். அதே வேற சொல்றாரு, என் எனர்ஜி காரணம் இதுதான்றாரு. இத நம்ம எதுல போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. இன்னும் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு தெரியல. அடுத்த சிங்கம் புலியெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். தொடர் திருப்பரங்குன்றத்துல தீப திருநாள் வந்து இப்போ ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது, இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா அனைத்து சமுதாய மக்களும் வாழக்கூடிய ஒரு பகுதி. திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்துக்கு அப்போ ஜோதி இருக்கும். நானும் போயிருக்கிறேன், நானும் கிரிவலம் வந்திருக்கேன் என் நண்பர்களோட. திருப்பரங்குன்றத்தை பேஸ் பண்ணி இப்போ எலெக்ஷன் வர நேரம், இந்த நேரத்துல ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தணும்னு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற வேலூர் இப்ராஹிம் தொடர்ச்சியா அது முயற்சி பண்ணாரு. அந்த முயற்சி இடம் கொடுக்கல. இப்ப இதுதாண்டா நேரம் அப்படின்ட்டு திருப்பரங்குன்றம் மலை மேல ஜோதி ஏத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப், பாரதிய ஜனதாவோட விங்ஸ் துணை அமைப்புகள் அது முயற்சி செய்து காவல்துறை மேல சண்டையிட்டு மண்டை உடஞ்சி ஒரு காய்கலப்பு மாதிரி ஏற்படுத்தி அதை நீதிமன்றத்துக்கு சென்று அந்த நீதிமன்றம் நேரம் கொடுத்து அதுக்கப்புறம் நீதிமன்றமே அதுக்கு CAIF என்ற படை அனுப்பி அந்த தீபத்தை ஏத்த வேண்டும் என்ற முறையில அது நீதிமன்றமே அதுக்கு அனுமதி கொடுக்குது. நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து முழு போர்ஸாக எல்லாம் சேர்ந்து காவல்துறை மேல தாக்குதல் நடத்தி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல செஞ்சிட்டாங்க. நீதிமன்றம் பல வழக்குகளுக்கு பல சிறப்பு வழக்குகளுக்கெல்லாம் தீர்ப்புகள் வழங்கிடுச்சு. ஏன் காவிரி மேலாண்மைக்கு வழக்குகளுக்கு தண்ணீர் வந்து தமிழகத்துக்கு இவ்வளவு TMC தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பெல்லாம் வந்தது. அப்பெல்லாம் மக்கள் தன்னெழுச்சியா போராடும் போது ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் செய்யும் இந்த மத்திய அரசு இது போன்ற ஒரு மதத்தை வைத்து அந்த இடத்துல ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தி அதனூடாக தமிழகத்துல கால் ஊன்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேவலமான புத்தி மத்திய அரசுக்கு இருக்கு. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். திருப்பரங்குன்றம் அதுவும் ஒரு புகழ்பெற்ற முருகர் கோயில் இருக்கும் ஸ்தலம். அது போன்ற அனைத்து சமுதாயத்தினையும் ஒருங்கிணைந்த ஒரு இடமா இருக்கு. எல்லோரும் அண்ணன் தம்பியாக குடும்பமாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்தை ஒழிய ஒரு மதத்திற்கோ ஒரு அமைப்பிற்கோ நாம் சார்ந்து வாழக்கூடாது. அது தமிழ்நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி தோழர், ரிஸ் மீடியாவுக்கு வந்து உங்க கருத்துக்களை பதிவிட்டதற்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.